ராகேஷ், ஜெயில கிடைக்காதது ரெண்டு. ஒண்ணு தண்ணி, இன்னொன்னு பொண்ணு. அது ரெண்டும் இங்க தாராளமா கிடைக்கும். நல்லா அனுபவி. என்ஜாய் யுவர் செல்ஃப். நோ, நான் இந்த குடி குடிச்சது போலீஸ்காரங்க என்ன அடிச்சு அடிக்க மறக்கத்தான். எந்த நேரத்துல என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களோன்ற பயத்தை மறக்கத்தான். பொண்ணுங்களோட சந்தோஷமா இருக்கிற மூட்ல நான் இல்ல. அசோக், நீ உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா நாளைக்குள்ள என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடு. ஓகே, உண்மையான நண்பனா நடந்துக்கிறேன். நீ இனிமே போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டேன். அது போதும் அசோக். எனக்கு போதாதே. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்த என்னால முடியும். அதே மாதிரி என்ன தூக்கு தண்டல இருந்து காப்பாத்த உன்னால தான் முடியும். என்ன சொல்ற அசோக்? நான் கொலை செஞ்சதை கண்ணால பார்த்த ஒரு குழந்தையோட விஜய்ங்கிறவன் நாளை காலையில கோர்ட்டுக்கு போக போறான். அவன் கோர்ட்டுக்கு போக கூடாது, அந்த குழந்தை சாட்சி சொல்லக்கூடாது. அதனால அவங்க ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிடு. யாரோ வாழறதுக்காக எத்தனையோ கொலை பண்ணிருக்கேன். இப்ப நான் வாழறதுக்காக அவங்கள கொலை பண்ணணும். அவ்வளவுதானே? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. குற்றவாளியும் இல்லாம சாட்சியும் இல்லாம என்ன வழக்குன்னு தெரியாம இந்த கோர்ட் கூடி இருக்கு. அதுக்கு காரணம் நேற்று ராத்திரி எனக்கு வந்த இந்த தந்தி. நீதிக்கு நீதி தேவை, சட்டத்துக்கு பாதுகாப்பு தேவை, உண்மைக்கு உண்மை தேவை. இந்த மூன்று உயிரோட இருந்தா இன்னைக்கு நான் இந்த கோர்ட்டுக்கு வருவேன். இதுதான் இந்த தந்தியோட வாசகம். இந்த தந்தியை அனுப்பிச்சவரு இதே கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் இருந்து தப்பிய குற்றவாளி விஜய். யுவர் ஆனர், இதுவரைக்கும் இந்த நீதிமன்றம் பெரிய பணக்காரங்களுக்காகவும் மந்திரிகளுக்காகவும் நாட்டை ஆளும் பிரதமருக்காகவும் தான் இப்படி அவசரமா கூடியிருக்கு. ஆனா போயும் போய் ஒரு குற்றவாளிக்காக இப்படி கூடியிருக்கிறது தப்பு. சட்டத்தை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றுதான். குற்றவாளி வராவிட்டால் சட்டம் படித்த நாமெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவர்களாகி விடுவோம். இந்த தந்தியில் உள்ள வாசகத்தை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் குற்றவாளி விஜய் நிச்சயமாக இங்கு வருவார் என்று நான் நம்புவதை நீங்களும் உணர்வீர்கள்.
நான் கொடுத்த தந்தியை மதிச்சு எனக்காக காத்துட்டு ரொம்ப நன்றி. ரத்த வரை பிடிச்ச மிருகங்கள்ட்ட இருந்து இந்த குழந்தையை காப்பாற்றி வரது நேரம் ஆயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க உடனே அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். நோ யுவர் ஆனர். நான் என் உயிரை பணயமா வச்சு இந்த குழந்தையை காப்பாத்தது நானும் இவங்களும் நிரபராதை நிரூபிக்கிறதுக்காக இல்ல. நீதி, நேர்மை, நியாயம், உண்மை இதெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான். அவங்க கொல்ல வந்து இந்த குழந்தை இல்ல, இந்த நீதிமன்றத்துக்கு கிடைக்க போற உண்மையான சாட்சியம். கோர்ட்டு வாசப்படியை மதிக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, வேண்டியவனா வேண்டாதவனா, ஏழையா பணக்காரன்ற பாகுபாடு பார்க்காம அவன் சொல்றது மட்டும் காதுல வாங்கிக்கிட்டு உண்மையான தீர்ப்பை நீதிபதி வழங்கணும் தான் நீதி தேவதை கண்ணில் கருப்பு துணி கட்டிருக்கு. இந்த கோர்ட் அதை கடைபிடிக்கிறது உண்மைனா இந்த குழந்தையோட சாட்சியை ஏத்துக்கிட்டு இந்த குழந்தையோட சாட்சியை தெய்வ சாட்சியா மதிச்சு குற்றவாளி கடுமையா தண்டிக்கும். சட்டத்துக்கு தேவை சாட்சி. அந்த சாட்சி சரியா அமைஞ்சா குற்றவாளி யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனை நிச்சயம் உண்டு. இந்த வழக்கு வருகிற 10ஆம் தேதி அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கோர்ட் இத்துடன் கலைகிறது. இந்த வழக்கில் அப்ரூவராகி இருக்கும் குற்றவாளி அசோக்கின் கூட்டாளி சக்திவேலின் சாட்சியத்தின்படியும் குழந்தை செந்திலின் வாக்குமூலத்தின்படியும் குற்றவாளி அசோக் பெற்ற தகப்பன் என்று கூட பாராமல் தணிகாசலத்தையும் தன்னை காதலித்தவள் என்று கூட கருணை காட்டாமல் கன்னிப்பெண் பவானியையும் மற்றும் நாட்டுக்காக உழைத்த முன்னாள் ராணுவ அதிகாரி அவர் மனைவி இருவரையும் ஈர்வு இரக்கமின்றி கொலை செய்திருக்கிறார் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே அசோக்கிற்கு இந்திய குற்றப்பிரிவின்படி 302, 304, 308 ஆகிய செக்ஷன்களின் கீழ் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். யானைக்கும் அடிசருக்கும் என்பதைப் போல நீதித்துறையின் தவறான தீர்ப்பால் தண்டனை அடைந்த விஜய்க்கும் போலீசாரால் சந்தேகப்பட்டு தேடப்பட்ட இந்த பெண் ராதாவிற்கும் இந்த நீதிமன்றம் வருத்தம் தெரிவிக்கிறது. விஜய்க்கு அளித்த ஆயுள் தண்டனையை இந்த கோர்ட் ரத்து செய்து தீர்ப்பளிக்கிறது. எங்க ப்ரோ? எனக்கு தான் அம்மா அப்பா யாருமே இல்லையே. டேய், இனிமணி அனதலடா. உனக்கு அம்மா அப்பா எல்லாமே இனிமே நாங்க தான். என்ன